நீதிமன்ற தேர்வு 8ஆம் தேதிக்குள்ளே ஹால் டிக்கெட் 19ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 100% நடந்து விட்டது. இதை பார்த்து நிறையா பேருமே இந்த கெஸ்ஸிங்கில் சொன்னது நல்லா ப்ரெடிக்ஷன் பழிச்சிருக்கு அப்படிலாம் சொல்கிறீங்க. எதுவும் ப்ரெடிக்ஷன் கெஸ்ஸிங்லாம் எதுவுமே சொல்லலை. ஸோ நமக்கு கிடைச்ச சோர்சஸ் மூலமாக வந்த இன்ஃபர்மேஷன் படி தான் உங்கள்கிட்ட சொல்கிறது. எதுவுமே கெஸ்ஸிங் ப்ரொடிக்ஷன் இல்லை அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக சொல்லிவிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். சோர்சஸ் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற ரெக்ரூட்மெண்ட் செல் அவங்க அதில் ஒர்க் பண்ணுற அந்த சோர்சஸ் மூலமாக வர தகவல் தான். ஓகேங்களா? ஸோ அதுதான் வீடியோவில் கன்வே பண்ணுறேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 3 விஷயங்களை பார்க்க போகிறோம். ஓஏ மசால்ஜி எக்ஸாம் டேட் எப்போ, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் 2 ஹால் டிக்கெட் வந்திருக்கா, மூணாவது வந்து ஃபோட்டோவே இல்லை ஹால் டிக்கெட்டுக்கு என்ன சொல்யூஷன், அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மசால்ஜி வாட்ச்மேன் இந்த மாதிரி எக்ஸாமில் இருக்குது பார்த்தீங்களா. அவங்களாம் எக்ஸாம் டேட் எப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் உங்கள்கிட்ட. 26ஆம் தேதி ஓஏ எக்ஸாம் சொல்லியிருப்போம். உங்ககிட்ட நம்ம பழைய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். புதுசாக பார்க்குறோன்னு தெரியாது, ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து பாருங்கள் தெரியும். 26ஆம் தேதி ஓஏ எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எக்ஸாம், 27ஆம் தேதி மற்ற அதர் எக்ஸாம்னா மசால்ஜி வாட்ச்மேன் கார்டனர் வாட்டர்மேன் வாட்டர் விமன் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போஸ்டிங்கான எக்ஸாம் வந்து 27ஆம் தேதி இந்த மாதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். பட் இது அஃபிஷியல் கிடையாது. 85% பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதிக சான்ஸ் ரொம்பவே இருக்குது அப்படின்னு வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம். அதை திரும்ப அகைன் சொல்கிறோம். இந்த டேட்டில் எக்ஸாம் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் 85%. ஓகே, ரைட்டு. இப்போ இதுக்கான ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 15ஆம் தேதி ஹால் டிக்கெட். ஓகேங்களா? இந்த ஓஏ எக்ஸாம் மசால்ஜி எக்ஸாம் இதுக்கான ஹால் டிக்கெட் அப்படி ஒன்ஸ் 15ஆம் தேதி ஹால் டிக்கெட் வந்துருச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் 26ஆம் தேதி 27ஆம் தேதி இந்த ஓஏ மசால்ஜி எக்ஸாம்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஓஏ எக்ஸாம், அதுக்கப்புறம் மசால்ஜி எக்ஸாம், சாட்டர்டே ஓஏ எக்ஸாம், சண்டே மசால்ஜி எக்ஸாம் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து ரெண்டாவது விஷயம் பார்க்க போகிறது ஒரு எக்ஸாமுக்கு 2 ஹால் டிக்கெட் வந்தவங்க, அதாவது நாளைக்கு எக்ஸாமினர் ரீடர் பெயிலிஃப் இந்த மாதிரி போஸ்டிங் டிரைவர் போஸ்டிங் அப்ளை பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு 2 ஹால் டிக்கெட் வந்திருக்கும். அது ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க, அதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, ஒரு 10 days அப்ளை பண்ணுறதுக்கு. அதில் வந்துலாம் அப்ளை பண்ணவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி செகண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு அவங்க எப்படி ஹால் டிக்கெட் விட்டுருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணதுக்கு ஒரு ஹால் டிக்கெட்டு, செகண்ட் அப்ளை அப்படிக்கு ஒரு ஹால் டிக்கெட்டு அப்படி விட்டுருப்பாங்க. ரெண்டும் வேறு சென்ட்ரல் எக்ஸாம் சென்டர்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் எந்த எக்ஸாம் நாங்கள் எழுத போகிறது அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கேட்டிருக்கீங்க, ஒரு சிலலாம் கேட்டிருக்கீங்க. ரெண்டாவது அமைஞ்சு பார்த்தீங்களா, ரெண்டாவது அப்ளை பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த அப்ளை பண்ணதுக்கான எக்ஸாம் சென்டர் வந்துருக்கு பார்த்தீங்களா, அங்கே போய் நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. ஃபஸ்ட்டு வந்ததை போய் எக்ஸாம் எழுதி வச்சிடாதீங்க. ஓகேங்களா? நான் சொல்கிறது கரெக்டாக தான் சொல்கிறேன். நான் ரெண்டாவது வந்த ஹால் டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு ரெண்டாவது வந்த ஹால் டிக்கெட்டை போய் அந்த சென்டரில் போய் பார்த்து கரெக்டாக எக்ஸாம் எழுதுங்க. அந்த போஸ்டிங்க்கு ஃபஸ்ட்டு வந்ததை வந்து நீங்கள் வந்து விட்டுருங்க லீவ் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு மேலே அந்த விஷயத்தை நான் சொல்ல விரும்பலை. மூணாவது பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டில் வந்து ஃபோட்டோவே இல்லாமல் சிலருக்கு வந்திருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க, பட் சிலருக்கு வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஃபோட்டோ இல்லாதவங்க பயப்பட தேவையில்லை, இது ஒரு இஷ்யூ கிடையாது. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அவங்க கையில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ரெண்டையுமே எக்ஸாம் பண்ணி கொண்டு போங்க, போதும், அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. இதை பற்றி 100% கவலைப்பட தேவையே இல்லை. ஓகேங்களா? ஸோ 3 விஷயத்தையுமே கிளியர் கட் அந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி வைங்க. அதுக்கான வீடியோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.